வெஜிடபிள் சாப்பாடு தாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இது கூட பிரியாணி மசாலா எல்லா ஐட்டமே நம்ம சேர்த்திக்கலாங்க. 2 ரோஸ் பூ சேர்த்திக்கலாங்க. இந்த ரோஸ் பூ பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸ் நம்ம செடியில் இருந்தது. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இது கூடவே சேர்த்திக்கலாங்க. இது நல்லா பொன்னரமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. குட்டீஸுங்களுக்கெலாம் இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பாடு காரம் இல்லாமல் நல்லா தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி பண்ணி கொடுக்குறப்போ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குமே ஒரே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா போர் அடிக்கவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கோம். அதையும் நல்லா நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாங்க. தக்காளி எல்லாம் நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம் இது கூடயே. அப்போ தான் நல்லா வதங்கும். நம்ம இந்த இப்போ வர்ற தக்காளி எல்லாமே சரியாக வதங்கிறது இல்லைங்க. அதனால உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா கிளறி விடலாம். நல்லா பொன்னரமாக நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். நான் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாமே சேர்த்திக்கிறேங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கனால ரொம்பவே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் நம்ம இது கூட சேர்த்துறோம். அந்த தேங்காவில் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்தி நல்லா பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்த்துறதில்ல. தேங்காய் பூ கூட நல்லா இந்த பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொத்தமல்லி தழை, புதினா இதெல்லாம் அது கூட சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த தேங்காய் பாலை நம்ம ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி தான் நம்ம சேர்த்திக்கிறோம். இதுக்கு எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தாங்க. நல்லா பாஸ்மதி ரைஸ் எல்லாம் இது கூட நல்லா சேர்த்தி நல்லா கொஞ்சம் 3/4 வேக்காடு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ரொம்ப சிரமமெல்லாம் இல்லைங்க. குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோடய மகிழ் குட்டி ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.